ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் சேஃப்டி பெல்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே சேஃப்டி பெல்ட்டை போடும்போது செக் பண்ணிட்டு தான் போடணும். டேமேஜாக இருக்கிற சேஃப்டி பெல்ட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. 2 ஹூக் இருக்கிற சேஃப்டி பெல்ட் தான் யூஸ் பண்ணணும். சிங்கிள் ஹூக்கை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹாஃப் பாடி ஃபார்னஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சேஃப்டி பெல்ட்டை செக் பண்ணும்போது லான்யார்ட் லென்த்து 1.8 மீட்டர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி சில பெல்ட் 3 மீட்டர் இருக்கும், அந்த பெல்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணினா ஃப்ரீ ஃபால் டிஸ்டன்ஸை செக் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். பட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பெல்ட் எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னா மெயினாக 2 ஹூக்கை ப்ரெஷ் பண்ணணும். அந்த 2 ஹூக்கை ப்ரெஷ் பண்ணும்போது ஏதாவது பெண்ட் ஆகுதா, டேமேஜாக இருக்குதான்னு அப்படின்னு செக் பண்ணணும். அப்புறம் ஹூக்கோட லேட்ச் ப்ராப்பராக லாக் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸ்ப்ரிங் டேமேஜாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஹைட்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த ஹூக்கில் லாக் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். அதை என்ஷூர் பண்ணணும். இதை நம்ம எஜுகேஷன்லேயோ நம்ம கொடுக்குற ட்ரைனிங்கில் தான் அந்த மெசேஜ் ஒர்க்கர்ஸ்க்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் ஹூக்கோட அட்டாச் ஆகி இருக்கிற லான்யார்ட் ரோப்பில் ஐ கவர் இருக்கும். அந்த ரோப்பை பிபி மெட்டல் ஏதாவது மேலே பட்டுச்சுன்னா லைட்டாக உராய்வு சான்ஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஐ கவர் கொடுத்துருப்பாங்க. சிலதில் ஐ கவர் இல்லாமல் டேரெக்டாக ஸ்ட்ரெச்சிங் இருக்கும். இந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஸ்ட்ரெச்சிங் தான் மெயினாக கொடுத்துருக்குறாங்க. சிலதில் பார்த்தீங்கன்னா பாலித்தீன் கவர் ஸ்லீவிங் இருக்கும். அந்த பிபி ரோப்பில் ஸ்ப்ளைஸ் பண்ணி அதில் பாலித்தீன் கவர் ஸ்லீவாக இருக்கும். டேமேஜாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டேமேஜ் இருந்தால் அதை யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிபிபியோட ரோப்போட சைஸ் 12 mm மினிமம் திக்னஸ் இருக்கணும். லான்யார்ட் ரோப்பை அந்த பிபி ரோப்பு அதை விட குறைஞ்சி இருக்கக்கூடாது. இது 1.8 மீட்டருக்கு மேலே இருக்கணும். இதில் இண்டிகேட்டர் லைன் ஒன்று இருக்கும். இது எந்த சேஃப்டி பெல்ட் இருந்தாலும் எந்த கலரில் ரோப் இருந்தாலும் ஆனால் அந்த சென்டர் லைன் மட்டும் அடிஷ்னலாக ப்ளூவோ இல்லை பிளாக் கலரில் இருக்கும். அதுதான் அந்த இண்டிகேட்டர் லைன். இந்த இண்டிகேட்டர் லைனில் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அந்த பெல்ட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் அதெல்லாம் அந்த லாங்காக ப்ரெஸ் பண்ணிட்டு காமிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த ரோப்போட சென்டர் பாயிண்டில் ஒரு கலரில் மார்க்கிங் இருக்கும். அது ஏதாவது டேமேஜாக இருந்ததுன்னா அந்த பெல்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் ஒர்க்கர்ஸ் கிட்ட எஜுகேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே சமயம் வெல்டிங் கேஸ் கட்டிங் படும்போது அந்த ரோப் மேலே ஏதாவது மெட்டல் லைக் ஸ்பார்க் ஏதோ மேலே பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ரோப் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கும். ஏதாவது கட்டு டேமேஜ் அப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த பெல்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டோர் ரிங்கோட சேஃப்டி பெல்ட்டு அட்டாச் ஆகியிருக்கும் டி ரிங்கோட. ஓகேங்களா? அந்த டோர் செல்லுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் இப்போ காமிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த டோர் செல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதில் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி லாக் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த வீடியோவில் இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிவிசி லாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வெப்பிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராப்போட சைஸ் இருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 40 mm வித்து 3 mm திக்னஸ்ல இருக்கும். இதுல பாலிஸ்டரால செய்யப்பட்டிருக்கும். இந்த வெப்பிங்ல ப்ராப்பரா ஸ்டிச்சிங் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் டபுள் லேயர் டபுள் ஸ்டிச்சிங் இருக்கும். இதுல ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அந்த பெல்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல மெயின்ல சில பேர் இதுல ஹோல்ஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்ட்ராப்பு, ஜஸ்ட் ஸ்ட்ராப்பு, தை ஸ்ட்ராப் இருக்கும். இந்த எல்லா ஸ்ட்ராப்பும் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு மெட்டல் லாக் இருக்கும். கனெக்டிங் அண்ட் ரெகுலேட்டிங் பக்கிள்ஸ் இருக்கும். இதில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். கனெக்டிங் அண்ட் ரெகுலேட்டிங் பக்கில் தாண்டி பிவிசி லாக் இருக்கும். அந்த டேமேஜாக இருக்கான்னு செக் பண்ணணும். சப்போஸ் லோடு ஹெவியாக லாக் ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா மேலே ஹைட்டில் ஒர்க் பண்ணும்போது ஹெவியான லோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லாக் ரிலீஸ் ஆகும். அதனால தான் இந்த லாக்கை ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால் அரெஸ்டரில் லேட்சஸ் இருக்கும். அந்த ஃபால் அரெஸ்டர் லேட்ச் அண்ட் ஐ கவர்லாம் டேமேஜாக இருக்கான்னு செக் பண்ணணும். இதில் சாக் அப்சார்பர் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவில் எல்லாமே நான் கவர் பண்ணலை. சில பாயிண்ட்ஸ் நீங்களாக அந்த நோட் பண்ணிவிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நான் காமிக்கிற பெல்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே இருந்தால் யூஸ் பண்ண முடியும். ஆர்டினரி பெல்ட் 1.8 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே பண்ணினா யூஸ் பண்ண முடியாது. சாக் அப்சார்பரோட யூசேஜ் என்னன்னா ஒர்க்கர் ஹைட்டுக்கு மேலே வேலை செய்யும் போது எதிர்பாராமல் கீழே விழுந்தாங்கன்னா அந்த சாக் அப்சார்பரில் வரும். அதாவது எப்படின்னா
அந்த லோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக் அப்சார்பரில் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். அதாவது அவரோட பாடியில் வராமல் சாக் அப்சார்பரில் வரும். நார்மலாக வந்து லோடு அப்பர் பாடியில் ஜஸ்ட்டில் தான் வந்து ஃபுல்லாக வரும். அதாவது மேலேருந்து கீழே விழும்போது அந்த ஃபோர்ஸில் லோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தா அப்பர் பாடியில் வரும். பட் இந்த சாக் அப்சார்பர் இருந்தால் லோடு கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி அந்த பர்சன் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் வந்து மெயினாக தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் இல்லாததை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் செக்லிஸ்ட் வச்சு செக் பண்ணணும். ரெகுலராக செக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இது என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு. அண்டு இன்னொரு திங் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கும் அண்ட் எஜுகேஷன் தான் வந்து அந்த ஒர்க்கருக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த ஒர்க்கர்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்டு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக வர்ற எந்த ஒரு சேஃப்டி ஆஃபீஸரும் மெயினாக இந்த ஒரு விஷயத்தில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மெயினாக வந்து ப்ராப்பராக ஹூக் லாக் பண்ணுறதையும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூக்கோட அந்த ஸ்ப்ரிங் கண்டிஷனு ரோப் கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுதான் சேஃப்டி பெல்ட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மெத்தடு.